அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா. மண்டல துருவதவம். துருவதவம் என்ற ஒரு தவம் முறையை நம்ம ஆரா யோகா மையம் வழியாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது வழக்கம். இப்பொழுது அந்த செயல் அதிகப்படியாக இந்த குழுக்கள், அதாவது ஆரா பழ உணவு திட்ட குழுக்கள், ஆரா மினி பழ உணவு திட்ட குழுக்கள் துவங்கி செயல்படும்போது அதை தொடர்ந்து 10 நாட்களுக்கோ இல்லை 20 நாட்களுக்கோ தொடர்ந்து வழங்கி வந்த செயல்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதன் ஒரு உணர்த்தலாக தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது மண்டலம் என்றால் அரை மண்டலம், ஒரு மண்டலம் என்று சொல்லுவோம். இந்த 48 நாட்கள் தொடர்ந்து 3 வேளை, அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளை, காலை 5 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, இரவு 7 மணிக்கு 3 வேளையும் 48 நாட்களுக்கு தொடர்ந்து செய்வதற்குண்டான இந்த செயல்முறைகள் ஆரா யோகா மையத்தின் மற்றொரு பரிமாணமான துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பின் மூலியமாக இது வழங்கப்படுகிறது. இணைய வழியாக, அதாவது ஜூம் மீட் இணைய வழியாக இணைந்து கூட்டுத்தவமாக உலகில் உள்ள மக்கள் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இணைந்து இந்த நல்ல உணர்வுகளை நமது தாய் தந்தையரின் அருளும் ஆசீரையும் மகரிஷிகளின் ஆசீரையும் துருவ நட்சத்திரத்தின் பேரொளியையும் ஏங்கி பெற்று நம் உடலிலும் இரத்தத்திலும் அந்த உணர்வுகளை கலக்கச் செய்து இப்பொழுது நாம் வாழும் வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து மனதால் விரிவடைந்து பிறவியில்லா பெருநிலை அடைய வேண்டும், அனைவரும் அந்த மகரிஷிகளின் அருளை பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் இந்த 48 நாட்கள் கொண்ட துருவதவம் என்ற செயல்பாடு இணைய வழியாக துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை மூலமாக வழங்கப்படுகிறது. இதை ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்ற கேள்வி எல்லோருக்குள்ளும் எனக்குள்ளும் எழுந்தது தான். இதன் விளக்கமாக இப்பொழுது உள்ள சூழல், இப்பொழுது உள்ள சமூக கட்டமைப்பு, மனிதர்களின் மனநிலை, அதாவது உணர்வுகள் என்பது படைப்பின் சாரமே உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பேரண்டம் முதல் அனைத்து உயிரினங்களும் உணர்வுகளால் ஒன்றி, அதுவே ஆதியின் பண்பு உணர்வு நிலை. அங்கிருந்து பெறப்படக்கூடிய உணர்வு நிலைக்கேற்பதான் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்துமே செயல்படுகின்றன, இருத்தலில் இருக்கின்றது, வாழ்கின்றது. இந்த நிலையில் மூலத்திலிருந்து தோன்றிய அணுக்கள் இணைந்து ஆகாயம், காற்று, வெப்பம், குளிர்ச்சி, நிலம் என்ற 5 பூதங்களாக உருவாகி அவற்றிலிருந்து உயிரினங்கள் தோன்றி எண்ணிலடங்கா உயிரின வகைகளாக இந்த பேரண்டம் முழுவதும் இருக்கின்ற உயிரின வகைகளில் மாறிக்கொண்டே இருப்பது எது, மாறாமல் நிலையாய் இருப்பது என்ற ஒரு கேள்வியை நமக்குள் வைத்து இதை உணர்வு பூர்வமாக உணர்ந்தால் மாறிக்கொண்டே இருப்பது உடல்கள்தான், மாறாமல் உள்ளிருந்து செயலாற்றுவது உயிர் என்ற மூலம். இந்த உயிரின் தன்மைதான் நாம். இப்படி ஒவ்வொரு பிறவிகளாக பல கோடி பிறவிகளை எடுத்து சிந்தனையில் மேம்பட்டு
இன்று சிந்தனையின் உச்சமாக மனித பிறவி இருக்கின்றது. இந்த சிந்தனையின் உச்சத்தில் இருக்கின்ற இந்த மனித பிறவிக்கு வழங்கப்பட்டுள்ள மனம் என்ற அற்புத கருவி, ஆறாவது அறிவு ஆகிய மனம் என்பது எவ்வளவு விசாலமானது! அளப்பரிய ஆற்றல்களை கொண்ட மனதை கொண்ட மனித இனம் இன்பமாக, ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆனால் இன்று அந்த நிலை இருக்கிறதா என்ற கேள்வியோடு நாம் வைக்கும்போது நிம்மதியற்ற வாழ்க்கை, நிறைவில்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமற்ற வாழ்வு இப்படி இருக்கின்றது இந்த மானிட பிறவி. இதற்கெல்லாம் என்ன மூல காரணம் என்ற கேள்வியும் எழும்போது மனதின் விரிவு நிலைதான் இது அனைத்திற்குமே. மனதின் விரிவு நிலை, விசாலமான மனம் கொண்ட பரந்த மனநிலை கொண்ட மனிதர்களை நாம் இன்றும் வணங்குகிறோம், வழிபடுகின்றோம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மை போன்றே அவர்களும் படைக்கப்பட்டவர்கள்தான். அவர்களை போன்றே மனம் நமக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. பின் நாம் ஏன் அந்த விரிவான நிலைக்கு உடன்பட மறுக்கிறோம்? அவ்வாறே படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியும். இப்படி பரந்த மனம் வழங்கப்பட்டும் அந்த பரந்த மனநிலையில் இந்த மனிதர்கள் வாழாமல் இருப்பதற்கு உண்டான காரணம் குறுகிய மனநிலை, பற்று மேல் பற்றோடு பற்றி கிடப்பது, நோக்கங்கள், கனவுகள், இப்படி தனக்குள் மிகையாக ஏற்படுத்தி கொண்டு ஒப்பீடுகளில் வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில் இன்றுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனதின் விரிவு நிலை என்பது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்ற சாரத்தின்படி அண்டத்தில் உள்ளது ஆகாயம் என்ற முதல் பூதம், எல்லைகள் அற்றது, கற்பனைக்கு எட்டாத எல்லை இல்லாமல் விரிந்து கொண்டே இருப்பது, அது அண்டத்தில் இருப்பது. அதே மனித உடலில் பிண்டத்தில் செயல்படுவது ஆகாயம் என்ற பூதம் மனமாக இங்கு செயலாற்றுகின்றது. இந்த மனதின் விரிவு நிலை, அதாவது பிறந்த ஒவ்வொன்றுமே இறப்பு என்பது இயற்கையின் இயல்பில் உள்ள ஒன்று. அப்படி இறந்தும் மீண்டும் பிறப்பெடுப்பதும் பிறவி எடுப்பதும் உயிர்களுக்குள் இடையே உள்ள வேறுபாடு. பிற உயிரினங்கள் பிறப்பெடுக்கின்றன, மனிதர்கள் பிறவி எடுக்கிறார்கள். தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கேற்ப, அவர்களின் நோக்கங்கள், நிறைவேறாத ஆசைகள், எண்ணங்களுக்கேற்ப அடுத்தடுத்த பிறவி கடலில் மூழ்கி பிறப்பெடுத்து கொண்டே இருக்கின்ற நிலை. இந்த மனதின் விரிவு நிலை இருக்கின்ற ஒரு மனிதர் தான் வாழும் வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து புரிதலில் ஆட்பட்டு பின் உணர்தலுக்குண்டான நிலைக்கு மேம்பட்டு தான் ஒரு மேன்மையான ஒரு பிறப்பு, இங்கு படைக்கப்பட்ட அனைத்தையும் புரிந்து கொள்ளும் திறன் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, நான் ஓர் அற்புத படைப்பு, இந்த நிலையிலிருந்து நான் இறையை உணர்கிறேன், இறை என்பதே எனக்குள் இருந்து இயக்குவதுதான், அதுவே நான் என்ற ஒரு புரிதல், உணர்தல் என்ற நிலையை அடையும் போது அவர் பிறவி கடலை முடிக்கிறார். அவருக்கு பிறவி பேறு இல்லை. இந்த நிலை ஒவ்வொருவருக்குள்ளும் வழங்கப்பட்டிருக்கிறது இறையால். அதாவது வானில் ஜொலிக்கும் நட்சத்திரமாகவும் அடுத்த நிலைக்கு உயர முடியும் மனதால் விரிவடைந்தால். மனநிலையில் குறுகி வாழ்ந்தால் கண்ணுக்கே புலப்படாத
ஒரு நுண்ணுயிரியாகவும் ஆக முடியும். இந்த 2 எல்லைகளையும் படைப்பாற்றல் மனிதர்களிடமே வழங்கியிருக்கிறது. இதை எப்படி வாழ்கிறோமோ அந்த நிலையை எட்ட முடியும். இப்படி இந்த மனதின் விரிவு நிலைக்கு நாம் செய்ய வேண்டியது பெரும் முயற்சியா, பயிற்சியா, இல்லை சாதகங்களா என்றால் ஏதுமில்லை. ஆழ்ந்த விருப்பம், அதோடு நம்மளையே வாழ்ந்த உருவமாக வாழ்ந்து இன்று அருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மகரிஷிகள், மாமகரிஷிகள், சித்தர் பெருமக்கள், ஞானிகள் எவ்வளவோ பேர் நமக்கு கொடுத்து சென்ற, இன்னும் கொடுத்து கொண்டிருக்கின்ற வாழ்வியல், மனவியல், இறையியல் கொள்கைகளை கொண்டுதான் நாம் இன்று வாழ்கிறோம். அந்த மனிதர்கள் நம்மை போன்றே படைக்கப்பட்ட மனிதர்கள், அவர்களைப் போலவே நாமும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிலையில் அவர்களின் உணர்வலைகள் இந்த காற்றில்தான் இருக்கின்றது. நாம் எந்த உணர்விற்கு நம்மை நாம் அந்த நிலைக்கு உயர்த்தி கொள்கிறோமோ அந்த உணர்வுகள் நமக்குள் வழங்கப்பட்டு அந்த நிலையிலிருந்து நாம் வாழும் வாழ்க்கையை நிறைவாக வாழ முடியும். மகரிஷிகளின் உணர்வலைகளை ஏங்கி பெறுவதும், நம்மை பெற்ற தாய் தந்தையரின் ஆசீரோடும் குருமார்களின் ஆசீரோடும் அந்த உணர்வுகளை ஒவ்வொரு நாளும் நாம் திரும்ப திரும்ப நம் உடலிலும் இரத்தத்திலும் கலக்கச் செய்ய செய்ய நமது இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அந்த உணர்வுகளால் நிரம்புகின்றன. நம் உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த மகரிஷிகளின் அருள் உணர்வுகளையும், நம்மிடையே வாழ்ந்து முதல் ஒளிநிலை பெற்ற மாமகரிஷி அகஸ்திய மாமகரிஷியின் அருளையும் ஆசிரையும், அவர் இன்று துருவ நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொளியையும் நாம் உணர்வாக நமது புருவ மத்தி வழியாக கவர்ந்து நமது உடலிலும் இரத்தத்திலும் கலக்கச் செய்யும்போது நமது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் புனிதம் பெறுகின்றன. அதோடு நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ, நம்மை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மேம்பட வேண்டும் என்ற பரந்த மனம் விரிவு நிலையில் இந்த உணர்வுகளோடு நாம் வாழும்போது சக மனிதர்களையும் அரவணைக்கும் குணம், அனைத்து ஜீவராசிகளோடும் அரவணைத்து வாழ்கின்ற ஒரு நிலை, மனப்பக்குவம், இது அனைத்தும் நமக்கு உணர முடியும். இந்த நிலைக்கு நாம் நம்மை உயர்த்தி கொள்ள நாம் செய்ய வேண்டியது இந்த விருப்பத்தோடு துருவ தவம். இதை 48 நாட்களுக்கு, இது ஏன் இவ்வாறு வலியுறுத்தப்படுகிறது என்றால், ஒரு செயலை நாம் தொடர்ந்து செய்யும் போதோ இல்லை ஒரு நினைவை தொடர்ந்து எண்ணும் போதோ நம் உடலில் அந்த உணர்வுகளுக்கு ஏற்ப அணுக்கள் தோன்றும். இந்த அணுக்களை நம் உடல் முழுவதும் இரத்தத்தில் பரவி நமது இரத்தம் தூய்மையடையும். அதுவே நாமாக மாறுவோம். இதைத்தான் இந்த வாசகன் மூலியமாக நம் அனைவருக்கும் தெரிந்த நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் என்ற கோட்பாடின்படி நாம் தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பெற்று நாம் வாழும் இந்த இல்லற வாழ்க்கையை மனபேதமின்றி மதபேதமின்றி இன்பமாக வாழ முடியும். இந்த அருளையும் ஆசிரியையும் அனைவரும் பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் இந்த துருவ தவம், மண்டல துருவ தவம் தொடர்ந்து இணைய வழியாக வழங்கப்படுகிறது. இதில் அனைவரும் தங்களை இணைத்து கொண்டு
மகரிஷிகளின் அருளையும் ஆசிரியையும் பெற்று என்றும் நலமும் வளமும் பெற வேண்டும். நன்றி.